பிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏசியா கோப்பை முடிஞ்சது. ஃபைனலே நம்ம ஜெயிச்சாச்சு. ஆனா கோப்பை வாங்காததுக்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் கேப்டன் செக்க தூக்கி வீசிட்டு போனதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வாங்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஐபிஎல் அப்டேட் இதை போடுங்க அதை போடுங்கிற மாதிரி அவ்வளோ கமெண்ட் வருது. நான் பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம், பார்த்துட்டே தான் இருக்கேன். நெக்ஸ்ட் போயிடுவோம். இன்னைக்கு தான் ஆசியா கோப்பை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாள், அதுக்கப்புறம் அக்டோபர் 1 முழுக்க ட்ரேட் அப்டேட் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ வரும். ஆர்சிபி ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ், எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேத்து மேட்ச்ல நடந்த கான்ட்ரவர்சி. நேத்து ஐசியா கோப்பையை நம்ம ஜெயிச்சாச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் நிறைய ரன் லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய கம்பேக் 120க்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே 144 அதுக்குள்ளேயே அலோட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இருந்தாலும் 144 தானே ஈஸியா அடிச்சோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிதப்புல இருந்துட்டாங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல. அபிஷேக் சர்மா சீக்கிரம் அவுட்டு, கில் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் அவுட்டு, சஞ்சு சாம்சன் அண்ட் ரொம்ப முக்கியமா திலக் வர்மா 2 பேருக்கு நடுவில் நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சு. அதுக்கப்புறம் சாம்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் தூபே வந்தாரு. மொமெண்டம் காப்பாத்தினாரு. 21 பாலுக்கு 33 ரன் குரூசியல் ரன் அடிச்சு கொடுத்து அந்த 2-3 சிக்ஸ் மூலியமா நமக்கு கவர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பக்கம் திலக் வர்மா அந்த மாதிரி ஆட்டா வருமானு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க, பாராட்டி ஆகணும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால தான் நம்மளால வின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். சரி ஓகே, இப்போ அது பிரச்சனை இல்லை. கோப்பை வாங்க போறது இந்தியா தான்ங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா பிரசன்டேஷன் பண்றாரு இல்லையா, அவரே சொல்லிட்டாரு இந்தியன் டீம் கோப்பை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோப்பை கொடுக்குற ஆள் அந்த பாகிஸ்தான் நிர்வாகம் அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு ரன்னர் அப்னு சொல்லிட்டு ஒரு செக் கொடுத்தாங்க. ரன்னர் அப் யாரு? பாகிஸ்தான் தானே. அவங்களுடைய கேப்டன் வந்தாரு. கேப்டன் வந்து அதுக்கு போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு அட்டையை வாங்கி தூக்கி வெளியில வீசிட்டு போனாரு. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்ன ஆட்டிடியூட் இதெல்லாம்? ஒன்று நீங்க வாங்காம போயிருக்கணும், அவங்கள மாதிரி டீசெண்டா வாங்காம போயிருக்கணும். இந்த வாங்கி செக்கை தூக்கி வீசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. என்னமோ இவங்க வந்து ஏமாத்தி ஜெயிச்ச மாதிரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரியும் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சகின் அப்ரிடி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஏமாத்தி தான் நீங்க ஜெயிச்சிருக்காங்க இந்தியா. ஐ மீன் ஏமாத்தி அப்படின்னா மேட்ச்ல அவங்க சொல்லல. பிசிசி ஃபுல்லா சப்போர்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, ஐசிசி சப்போர்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் டார்கெட் பண்றாங்க. அதாவது தோத்தா இந்த ஒரு காரணத்தை வேற சொல்லி சமாளிச்சிடறானுங்க. 2 தடவை நம்ம கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. நம்ம டீசெண்டா தான் விளையாண்டுருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியனோட ஆர்மியை பத்தி பேசுறது, அதை பத்தி பேசுறது, கை செய்கையில காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஹாரிஸ் ராஃப் ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க மேல இருந்த பரிதாபமும் போச்சுன்னு சொல்லி ஆகணும். முன்ன இருந்த பாகிஸ்தான் டீம்ல பாபர் அசாம் கேப்டனா இருந்தாரு, ரிஸ்வான் இருந்தாரு. அவங்க இருக்கும்போது இதெல்லாம் கிடையாதுங்க. டீசெண்டா வந்தாங்க. விராட் கோலி எல்லாருமே பேசினாங்க, ஹக் பண்ணாங்க, ஜாலியா இருந்தாங்க. இந்த ஒரு டீம் வந்ததுக்கு அப்புறம் ஓவர் ஆட்டிடியூட் காமிக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். நிறைய பேர் இந்தியன் டீம் மேல தான் தப்புனுங்கிறாங்க. அவங்க பண்ணதுனால தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அவங்க பண்ண அளவுக்கு கூட நம்ம இறங்கி போகல. அவங்களாம் அந்த இதெல்லாம் தூக்கி வீசினாங்க. அந்த மாதிரி நம்மளும் வாங்கி ஏதாவது தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். ஆனா வாங்க கூட போகாதது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். நீங்க கோப்பையை எங்க ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. நாங்க கோப்பையை கையில வாங்கி தான் நாங்க ஜெயிச்சிட்டோம்ங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் ஒரு கோப்பையை இமேஜினேஷன், அதாவது கையில இருக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து டீம் முன்னாடி வச்சு அவங்க ஜெயிச்ச மாதிரி அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எமோஜி கப் இருக்கு தெரியுமா, அதை வச்சு ஏசியா கப் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா, கில், அபிஷேக் சர்மா நிறைய பேர் அதை போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் மறுபடியும் சொல்றேன், இது கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம், விளையாட்டு. 2 நாடுகளும் சந்தோஷமா வந்து விளையாண்டு போகணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ மற்ற பிரச்சனைகளை உள்ள இழுத்துட்டு வரக்கூடாது. பாபர் அசாம் இருந்திருந்தா இது வந்திருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் ஆடினதுனால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வேணும்னே அவங்களை யாரையுமே கலாய்க்க கிடையாது. எந்த பிளேயருமே நம்ம கலாய்க்கவே கிடையாது. ஹாரிஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க செய்கையில பண்ணி காமிச்சாங்க. அதனாலதான் பும்ரா நேத்து மேட்ச்ல ஹாரிஸ் ராஃப்க்கு அதே சென்ட் ஆஃப் கொடுத்தாரு. நீ விதைச்ச வினைய நீ தான் அனுபவிக்கணும்ங்கிற மாதிரி செம்மையா சென்ட் ஆஃப் கொடுத்தாரு. ஸோ அவங்க மேலதான் முழு தவறு. இந்தியா மேலேயும் இருக்கு அப்படின்னா கூட இந்தியா வந்துட்டு அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, ஸோ அவங்கள மறுபடியும் எப்பவுமே பாகிஸ்தான் நாட்டையும் மற்ற விஷயத்தையும் அவங்க கலாய்க்கல. அவங்க பண்ணதனுடைய எதிரொலி தான் இது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் மேட்ச் பார்த்தீங்க, எத்தனை பேர் ஹாப்பி அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.